இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 6ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். தேடுகிறவன் கண்டடைகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். போதுங்க. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இந்த வசனம் நமக்கு நல்லாவே தெரியும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றா இயேசு, கேளுங்கள் கிடைக்கும் என்றா. பழைய பாடல், அப்படித்தானே? இந்த பாட்டை எல்லாரும், பழைய விசுவாசிகள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வசனம் நமக்கு ஃபெமிலியரான வசனம். ஆனால் இந்த வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் கொஞ்சம் கவனித்து கேட்டோம் அப்படின்னா, வாசித்தோம் அப்படின்னா, நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். கிடைக்கலையே. நானும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன். என்னுடைய தேடுதல் இன்னும் நிறுத்தவே இல்லை. ஏன்னா நான் தேடினது கிடைக்கலையே. நான் நோக் பண்ணிகிட்டே இருக்கேன், தட்டிக்கிட்டே இருக்கேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பரலோக வாசலுடைய கதவை திறங்க, பொக்கிஷசாலியின் கதவை திறங்க, இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆஸ்வதிப்பேன்னு சொன்னீங்களே, என்னை ஆஸ்வதிங்க, உம்முடைய வாசல் கதவை திறங்கன்னு தட்டிகிட்டே தான் இருக்கேன். திறக்கலை. அப்படிங்கிற கேட்டேன், கிடைக்கல, தேடினேன், கிடைக்கல, தட்டுனேன், திறக்கலை அப்படின்ற கூட்டம்தான் நம்முடைய சபையில், அநேக சபைகளில் அதிகமாக இருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. இன்னைக்கு நான் உங்களோட எதை குறித்து பேச போறேன் அப்படின்னா, கேட்டேன், தேடினேன், தட்டுனேன், கிடைக்கல. கேட்டேன், தேடினேன், தட்டினேன், ஒன்றும் கிடைக்கவில்லை. அதுக்கு ஏன் ஒரு கேள்வி வைப்போம். ஏன்? உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. ஒய்? ஏன் நான் தேடினேன், நான் தட்டினேன், நான் கேட்டேன், இன்னும் கிடைக்கல? எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஏன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு ஆன்சர், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், தேவனிடத்தில் சேருகிறவன் அவன் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நான் சொன்ன பார்த்தீங்களா? ஏன் ஒரு கேள்வி. நான் கேட்டேன், நான் தேடினேன், நான் தட்டுனேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்ற பிள்ளைகளுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா, அதற்கு முதல் பதில், விசுவாசம் இல்லாமல் தேவ சமூகத்தில் கேட்பது. நம்ம கேட்கறது பெரிய விஷயம். நமக்கு, நம்முடைய பார்வைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்பது பெரிய விஷயம். ஆனா என்ன செய்வோம் அப்படின்னா, கேட்டுதான் பார்ப்போமே, கிடைச்சா கிடைக்கட்டும், சொல்லிதான் பார்ப்போமே. ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அதுபோல தேவனிடத்தில் சேருகிறவன் அவன் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நான் கேட்டா அவர் தருவாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்கு எனக்கு ரொம்ப இருக்கணும். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். அந்த
நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, அதே எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் உண்டு. எபிரேயர் 4:12 4:1-2 ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, வாக்குத்தத்தம் உண்டாயிருக்குது. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு 2ஆம் வசனம் வாசிங்க. பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. போதும். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நம்ம வசனம் கேட்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம், நிறைய வாக்கு தத்தங்களை நமக்கு வருஷம் ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்காரு, மாசம் கொடுத்துட்டே இருக்காரு. நம்ம படிக்கும் போது நம்மளோட கொடுத்து கர்த்தர் பேசுறாரு, இந்த வசனம் என்னோட பேசிச்சுன்னு சொல்றோம். ஆனால் நிறைய நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த வசனத்தை, இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிப்பது கிடையாது. விசுவாசிக்கிறது கிடையாது. விசுவாசம் இல்லாம என்னத்தான் நம்ம ஜெபம் பண்ணாலும் நம்ம சந்தேகம், லைட்டா சந்தேகம் இருக்கும். இந்த சந்தேகம் தான் நம்முடைய விசுவாசம் இல்லாமல் போவதற்கு, கிடைக்காமல் போவதற்கு காரணம். நான் கேட்ட எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்ற பிள்ளைய உங்ககிட்டையும் என்கிட்டையும் நம்ம ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்வோம் அப்படின்னா, சோதிச்சு பார்ப்போம். ஆண்டவரை சோதிச்சு பார்ப்போம். அவர் சோதிக்க சொன்னது ஒன்னே ஒண்ணுல மட்டும்தான் சோதிக்க சொன்னார். எதுல சோதிக்க சொன்னாரு? தசம பாகத்திலையும் காணிக்கையில தான் என்ன சோதிச்சு பாருன்னு சொன்னார். ஜெபம் பண்ணிட்டு என்ன சோதிச்சு பாருன்னு சொல்லல. நம்ம நிறைய நேரங்கள்ல நம்முடைய விசுவாசமானது பலவீனமா இருக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? பலவீனமா இருக்கு. எனக்கெல்லாம் எங்க நடக்க போகுது. ஆனா என்ன சொல்லுவான் ஜெபத்தில் இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு புருஷனை ரட்சியும், எனக்கு பிள்ளைக்கு ஞானம் கொடும், எனக்கு பிள்ளைக்கு உயர்வை கொடும், எனக்கு பிள்ளைய வேலை கொடும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். 4 நபர்கிட்ட பேசும்போது எப்படி தெரியுமா பேசுவோம்? இதெல்லாம் எங்க உருப்பட போதோ, எதை அது புருஷனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், யார்கிட்ட சொல்லுவோம்? நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? நம்ம ஜெபம் ஆண்டவரே ரட்சியும், ஆண்டவரே விடுதலை தாரும், ஆண்டவரே சுகம்படுத்தும். ஆனா 4 நபர்கிட்ட நம்ம புருஷனையோ, நம்ம பிள்ளையோ, நம்ம குடும்பத்தையோ பேசும்போது அதெல்லாம் நடக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல பாஸ்டர். இவன் சம்பாதிச்சு கொடுத்து நான் சாப்பிட, இதெல்லாம் எங்க? கனவுல தான், தண்ணியில தான் எழுதி வைக்கணும். இவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் எங்க எழுதி வைக்கணும்? ஆமா. ஆனா என்னது? குத்தி இருந்து சோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா ஆண்டவரே, என் புருஷனை ரட்சியும், என் பிள்ளைய ரட்சியும், என் புருஷனுக்கு வேலையை கொடும், என் பிள்ளைக்கு வேலையை கொடும், நல்ல ஞானத்தை கொடும். விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? நமக்கு விசுவாசம் இருந்தா எதை சொல்றோம், எதை ஜெபிக்கிறோமோ அதை சொல்லுவோம். இல்ல, ரட்சிப்பார், என் தேவன் உயர்த்த வல்லவர், என் தேவன் மேன்மைப்படுத்த வல்லவர். எங்கேயுமே நம்முடைய விசுவாச வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்முடைய விசுவாச வார்த்தை ரொம்ப முக்கியம். எங்க சொன்ன வேணாலும் இல்ல, கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் செய்ய முடியும். நான் சூழ்நிலையை பார்க்கல, இப்ப இருக்கிற நிலைமையை பார்க்கல, இப்போது என்னுடைய புருஷன் இருக்கிற தன்மையை பார்க்கல, என் பிள்ளைகளுடைய நிலைமையை நான் பார்க்கல, அவங்க ஒரே படிக்காம இருப்பான். இல்ல, என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்கு எனக்கும் இருக்கா இல்லையா? அப்புறம் எங்க கிடைக்கும்? ஆண்டு சொல்றார், மக்களே நீ என்கிட்ட வந்து மட்டும் கேட்குற, கேட்டுட்டு போய் என்ன சொல்ற? உன் வாயில எவ்வளோ நேரம் என்ன வருது? 90% நடக்காது வராது. அப்புறம் ஜெபம் மட்டும் எப்படி? செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்னு ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிறவனிடத்திலையும், தட்டுகிறவனிடத்திலையும், தேடுகிற பிள்ளையிடத்திலையும் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் விசுவாசம். விசுவாசம். இந்த ஊருக்கு நான் வருவேனே முதல்ல எனக்கு தெரியாது. ஆனா விசுவாசத்தோட தான் வந்தேன். கர்த்தர் தான் போன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். நான் அடிக்கடி சொல்லுவேன்,
இந்த ஊருக்கு வரும்போது என்ன விஜயன் பாஸ்டர் கூப்பிடும்போது என் மனைவி சொன்னா, நான் சொந்த ஊருக்கு வரல, ஏன்னா சொந்த ஊரில் ஊழியக்காரனுக்கு கணம் இருக்காது, நான் வரலன்னு. நான் இருக்கிறது எங்கள் சொந்த ஊரில், அங்கேயும் எனக்கு கணம் இல்லை. அப்போ நான் சொன்னேன், இல்லை கர்த்தர் சொல்கிறார் நம்ம போயிடுவோம். இங்கே வரும்போது ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாரு. வந்து அந்த ஊழியக்காரர் வந்து ஊழியக்காரங்களுக்குள்ள ஒரு மீட்டிங், ஒரு ஜபம். அந்த ஊழியக்காரர் வெளிநாட்டிலேருந்து கேரளாலேருந்து வந்திருந்தார். அவர் மலையாளத்தில் என்னையை பார்த்து சொன்னார், கருவேப்பிலையை போல தூக்கி எறியப்பட்ட உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டது எதுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தீர்க்கதரிசனம் சொன்னார். சொல்லிட்டு ஸ்தலத்தில் நான் இங்கே ஊழியம் செய்கிறேன் அவருக்கு தெரியவே செய்யாது. இங்கே தான் நான் ஊழியம் செய்கிறேன்னு தெரியாது. பாஸ்டர்ஸ் எல்லாரும் கூடி வந்திருக்காங்க. எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியே எடுத்துன்னு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் சொன்னது, ஸ்தலத்தில் நினக்கு சொந்த பவனம் தராம் போவன்னு கர்த்தம் பறையுது. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இந்த இடத்துல ஒரு பவனம் தருவேன், ஒரு வீடு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவரு. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணோம், விசுவாசத்தோட ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு இடத்த தாங்க, ஆண்டவரே ஒரு இடத்த தாங்க, ஆண்டவரே. இது எங்களுடைய கழிவெல்லாம் கிடையாது. கர்த்தர் தந்த கிருபை ஒரு இடத்தை வாங்குவதற்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் எனக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுறீங்க தானே? நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. என்ன ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னா, எங்கள் பாஸ்டர் 4 பேரும் இந்த 2 வீலரில் போகிறதுலேருந்து எங்கள் பாஸ்டருக்கு ஒரு கார் வாங்கின ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. கரெக்டா? ஹல்லேலூயா. சீக்கிரம் அதை ஆண்டவர் தருவார். ஆமென். அதுக்குரிய ஆயத்து வேலையெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். எங்களுடைய ஜெபம் முதல்ல இருந்தே ஜெபம். நாங்கள் எப்போ ஜெபம் பண்ணாலும், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வாகனத்தை தாரோம். அதில் என்ன அப்படின்னா, என் பிள்ளைல மனைவிலாம் சொல்லுவாங்க, நம்ம வாகனம் வாங்கின போது, கார் நமக்கு ஆண்டவர் தரும்போது, நம்ம விசுவாச பிள்ளையெல்லாம் மாறி மாறி எங்கேயாவது கொண்டு இறக்கி விடணும், ஏற்றிட்டு வரணும். நம்ம நடந்து போகும்போது, எங்கேயாவது கல்யாணத்துக்கு போகும்போது 4 பேரை நம்ம கூட ஏற்றிட்டு கொண்டு போகணும். ஊழியத்துக்கு நம்ம பிள்ளைகள் எங்கேயாவது போகிறாங்கன்னா கூட கூட்டிகிட்டு போய் இறக்கி விடணும், ஏற்றி கொண்டு வரணும். இந்த வாகனத்தை ஊழியத்துக்கு அதிகமாக பயன்படுத்தணும். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சொந்த பவனத்தை, சொந்த வாகனத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம்ண்டே இருக்கும். கர்த்தர் அதை சீக்கிரம் வாய்க்க பண்ணிவார். அதுக்குரிய வேலையெல்லாம் முடிஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. அநேகமாக அடுத்த மாதத்தில் இங்கே ஒரு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய ஊழியக்காரருக்கு ஒரு வாகனத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் எங்க இருக்கு? பணம் தெரியாது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொன்னா, எங்க இருக்கு பாஸ்டர் பணம்? விசுவாசத்தோட இந்த விசுவாசம் இல்லாம கேட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே கிடைக்காது. நம்முடைய விசுவாசம் எப்படி அப்படின்னா, காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கணும். நான் காணல, நான் வீடை பார்க்கல, ஆனா எனக்கு கனவுல ஒரு வீடு உண்டு. என்னுடைய கனவுக்குள்ள ஒரு வீடு உண்டு.